பண்றாங்க. எப்படி ஒரு டீமை கட்டமைக்கிறது சரியா, ஒரு ஆத்தென்டிக் லீடரா மாறுறது எப்படி, சர்வன்ட் லீடர்ஷிப்னா என்ன, எப்படி ட்ரஸ்ட்டை நம்ம கோச்சிங் அண்ட் கம்யூனிகேஷன் மூலம் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறையா கிரியேட்டிவிட்டி வேணும் இல்லை, முக்கியமாக கிரியேட்டிவிட்டி தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதற்கான மென்டல் பிளாக்ஸ் இருக்குது, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, கம்யூனிகேஷன் மூலமாக ஒரு ரைட் சேனல் எப்படி கொண்டு நாம் நினச்ச விஷயங்களை நம்ம டீம்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வருது, டீம்கிட்ட விஷனை ஷேர் பண்ணி எப்படி எம்பவர் பண்ணுறது. பொதுவாக ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி தருவேன். 6 விஷயங்கள் தான் பிஸ்னஸில் உங்களை ஜெயிக்க வைக்குது. ஃபஸ்ட்டு ஹவு டு ரெக்ரூட் அப்படின்னு, எப்படி நீங்கள் ரெக்ரூட் பண்ண போகிறீங்க. 2வது அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ண போகிறீங்க. 3வது அவங்கள எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ண போகிறீங்க. 4வது எப்படி அவங்கள லீட் பண்ண போகிறீங்க. இந்த 4வது பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் லீடர்ஷிப். ரைட், அந்த லீடர்ஷிப்புக்கு இந்த 3 கோர் ஏரியா இருக்குது. அதை தாண்டி ஒரு லீடர்